8 ஜூலை 2026 ஆண்டின் பொதுக்காலம் 14ஆம் வார புதன். நற்செய்தி வாசகம். மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 10, இறை வசனங்கள் 1-7 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்துதர் 12 பேர்கள் பின்வருமாறு: முதலாவது பேதுரு எனும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேயின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்த்தலமியு, தோமா, வரித்தண்டவராகிய மத்தேயும், அல்பேயின் மகன் யாக்கோபு, ததேயும், தீவிரவாதியாய் இருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத்து. இயேசு இந்த 12 அனுப்பிய பொழுது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது: பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம், மாறாக வழி தவறிப்போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும் பொழுது விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்றுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைய நாள் இறைவன்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாக இன்றைய நாளில் புனித கிரகோரி மேரி கிரசி உடைய புனிதருடைய நினைவு நாளை நாம் கொண்டாடுகின்றோம். இவர் இத்தாலியின் பிரான்சிஸ்கன் துறவியும் ஆயரும் சீனாவில் பணியாற்றிய மறைப்பணியாளரும் ஆவார். இவருடைய இயற்பெயர் பியர்லுக்கி கிரசி. இவர் கான்செல்லோ டோர்மாவில் பிறந்தவர். சீனாவின் ஷான்சி மாகாணத்தில் பல ஆண்டுகள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய இவர் அநாத இல்லங்கள், துறவர பயிற்சி மடம் மற்றும் மறைப்பணியாளருக்கான ஓய்வு இல்லங்களை ஆகியவற்றை நிறுவினார். பிளேக் நோயும் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களிலும் ஏழை மக்களுக்கும் அநாதைகளுக்கும் கருணையுடன் சேவை செய்தவர். சீன மறைசாட்சிகள் ஒருவராக இவரும் அறிவிக்கப்படுகிறார். காரணம், பல மறைப்பணியாளர்கள் மற்றும் சீன கிறிஸ்துவுடன் சேர்ந்து கழுத்து வெட்டப்பட்டு மறைசாட்சியாக உயிர் தியாகம் செய்யப்பட்டார். ஆக இவர் கிறிஸ்துவுக்காக மறைசாட்சியாக மறிக்க நான் நீண்ட நாட்களாக ஏங்கினேன், இப்பொழுது நான் ஓட மாட்டேன் என்று உறுதியாக இருந்தவர். இன்றைய நாளில் இவருடைய ஆழமான பரிந்துரையின் பேரில் நம்முடைய ஒவ்வொரு மன்றாட்டுகளையும் சமர்ப்பிப்போம். இன்றைய நற்செய்தி பகுதியை நாம் பார்க்கின்ற பொழுது பொது வாழ்வில் இயேசுவினுடைய போதனையை, அவருடைய பணி வாழ்வை ஏற்று செல்கின்ற திருத்துதர்களுடைய தேர்ந்தெடுக்கின்ற ஒரு நிலையை நாம் நற்செய்தியில் பார்க்கின்றோம். அவர் தம்மோடு இருந்த அதிகாரத்தை கொடுத்து உலகிற்கு தன்னுடைய சீடர்களை அனுப்புகின்றார். 3 முக்கிய ஆழமான உணர்வுகளை அவர்களுக்கு வழங்குகின்றார். முதலாவது, தகுதியற்றவர்களை தகுதியாக்குகின்ற ஒரு அழைப்பாக இதில் நாம் பார்க்கின்றோம். இயேசு தேர்ந்தெடுத்த 12 திருத்துதருடைய பெயர்களை நற்செய்தியாளர்கள் இன்று பட்டியலிடுகின்ற பொழுது, அந்த பட்டியலில் நாம் உற்று நோக்குகின்ற பொழுது அவர்கள் யாருமே சமுதாயத்தில் ஒரு பெரிய அந்தஸ்து இருந்தவர்கள் அல்ல. மீனவர்கள், ரோமையினுடைய ஏஜெண்டாக இருந்தவர்கள், மக்களால் வெறுக்கப்பட்ட வரி தண்டுபவர்கள், ரோம அரசுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தியவர்கள், பின்னால் காட்டிக் கொடுக்க போகின்ற ஒரு நபர். இது போன்று ஒரு முரண்பாடான சாதாரணமான மனிதர்களை கொண்டு இயேசு தன்னுடைய இறை அரசை தொடங்குகின்றார். தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்காமல் தேர்ந்தெடுத்தவர்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றுகின்ற நிலையில் இறைவன் இயேசு இருக்கின்றார். இரண்டாவது பார்க்கின்ற பொழுது இந்த சீடர்களை வெறுமனே அவர் அனுப்பவில்லை, அவர்களுக்கு அதிகாரத்தை வழங்குகின்றார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் வல்லமை தருகின்றார். நற்செய்தி என்பது வெறும் பேச்சு அல்ல, அது ஒரு செயல் வடிவம் என்பது மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சீடர்களை செயல் வீரர்களாக அனுப்புகின்றார். ஆன்மீக பசிக்கு மட்டும் அல்லாமல் மக்களுடைய உடல் நலம், மனநலம் சார்ந்த தேவைகளுக்கும் சீடர்கள் தூதுவர்களாக மாற வேண்டும் என்று இயேசு விரும்புகின்றார். நாமும் திருமுழுக்கு பெற்ற பொழுதும் இந்த அதிகாரத்தை தான் பெற்றிருக்கின்றோம். நம் சொல்லாலும் செயலாலும் மற்றவர்களை வாழ்வில் இருக்கின்ற தீமைகளையும் துன்பங்களையும் ஓட்டும் ஆற்றல் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மூன்றாவதாக, முன்னுரிமையும்
அதற்கேற்ற எல்லையையும் இறைவன் வழி நடத்துகின்றார். தொடக்கத்தில் வழி தவறப்போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள் என்றொரு எல்லையை வரையறுக்குகின்றார். இது மற்ற இனத்தவரை புறக்கணிப்பது அல்லாமல் பணி பகிர்வின் முன்னுரிமையை காணாமல் போன வழி தவறி போன இஸ்ரேல் மக்களுக்கு முதலில் அளித்து அவர்கள் வழியாக சுற்றியுள்ளவர்களுக்கும் இறையரசை போதிக்க என்பதை இறைவன் விரும்புகின்றார். அவர்கள் அறிவிக்க வேண்டிய ஒரே நற்செய்தியாக விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. விண்ணரசு என்பது இயேசுனுடைய அன்பு, நீதி, சமாதானம். இவைகள் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் மலர்கின்ற ஒரு நிலையை சீடர்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர்களையும் அனுப்புகின்றார், நம்மையும் அனுப்புகின்றார். ஆக அப்போஸ்தலர் என்று குறிப்பிடுகின்ற பொழுது அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். ஞாயிறின் திருப்பலியிலோ ஒவ்வொரு நாள் திருப்பலியிலும் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்று என்று அனுப்பப்படுகின்ற பொழுது நாம் நம்முடைய நாள் முழுவதும் குடும்பத்திலும் அலுவலகத்திலும் கிறிஸ்துவின் தூதர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வு, கொடுக்கப்பட்ட இறை அரசு, திறமைகள், அன்பு அனைத்தும் இறைவனுடைய கொடை என்பதை உணர்ந்து கொடையாக பெற்றதை நாம் கொடையாக திருப்பி தர வேண்டும். குறிப்பாக நலிவுற்றோரோடு பகிர்ந்து கொள்வதுதான் உண்மையான சீடத்துவமாக. இன்று ஆண்டவர் இயேசு அந்த 12 சீடர்களை மட்டும் அனுப்பவில்லை, நம் ஒவ்வொருவரையும் அனுப்புகின்றார். உலகிற்கு செல்ல அனுப்புகின்றார், வாழ்க்கைக்கு செல்ல அனுப்புகின்றார். விண்ணரசை பறைசாற்றுங்கள் என்கின்றார். அது நம்முடைய பலவீனங்களை கண்டு நாம் அஞ்சாமல் தூய ஆவியருடைய வல்லமையை பெற்று அன்றாட வாழ்வில் அன்பின் வழியாக இறை அரசு இந்த மண்ணில் உருவாக்குவோம். ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இந்த புதிய விடியலையும் எங்களுக்கு தந்துள்ள புதிய நாளையும் நன்றியோடு நான் போற்றுகின்றேன். கடந்த இரவு முழுவதும் எங்களை பாதுகாத்து இந்த நாளுடைய ஆசீர்வாதங்களை அனுகூலமாக்கி கொடுத்த பேரன்பிற்காக போற்றுகிறோம், ஆராதிக்கின்றோம். இந்த நாள் நாங்கள் மேற்கொள்கின்ற அனைத்து பயணங்களிலும் செய்யும் வேலைகளிலும் உமது கரம் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரை. தீமைகளிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் விபத்துகளிலிருந்தும் எங்களை எங்கள் குடும்பத்தினரையும் பாதுகாத்தருளும் என்று நற்செய்தியின் வழியாக எங்கள் அனைவரையும் ஒரு ஆழமான இறைவார்த்தைக்கு கொண்டு சென்று எங்களுடைய பணி வாழ்வை நினைவுபடுத்தினரே. உமது சமூகத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கின்றோம். இந்த உலக கண்ணோட்டத்தில் நாங்கள் எளியவர்களாகவும் பலவீனர்களாகவும் இருந்தாலும் உமது பேரன்பினால் எங்களை பெயரிட்டு அழைத்து உமது சீடர்களாக மாற்றினீரே. அதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய பலவீனங்களை கண்டு நாங்கள் சோர்வடைந்து போகாமல் உமது கிருபையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதி உள்ளவராக்கி வழி நடத்துவீராக. தீமைகளையும் நோய் நொடிகளையும் வெல்ல உம்முடைய திருத்துதலுக்கு அதிகாரம் தந்த வல்லமையும் அதிகாரம் நிறைந்தவரை, திருமுழுக்கின் வழியாக எங்களுக்கும் நற்செய்தி அறிவிக்கின்ற ஆற்றலை தந்துள்ளீர். நாங்கள் வாழும் இந்த சமூகத்தில் துன்பப்படும் மக்களுடைய கண்ணீரை துடைக்கவும் அன்பற்ற இடங்களில் அன்பை பொழியவும் எங்களுக்கு உமது வல்லமையை தாரும். பின்னரசு நெருங்கி வந்துவிட்டது என்ற நற்செய்தி எங்கள் சொல்லாலும் உன்னதமான வாழ்வாலும் உலகிற்கு பறைசாற்ற எங்களுக்கு அருளை தாரும். எங்களுடைய பணி முதலில் எங்கள் சொந்த குடும்பங்களில் இருந்தும் எங்களை சுற்றியுள்ள அண்டை வீட்டாரிடமிருந்து தொடங்க எங்களுக்கு துணையாக வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு பகிர்ந்தளிக்கின்ற ஒரு மனதினை, எங்களில் உள்ள திறமைகள், நன்மைகள், நீர்கள் அளித்த கொடைகள் அனைத்தையும் நாங்கள் உணர்ந்து அவற்றை சுயநலமின்றி தேவையில் இருப்பவர்களோடு கொடையாக பகிர்ந்து கொள்கின்ற தாராள ஒரு மனதை எங்களுக்கு தாரும். நாங்கள் வெறும் வார்த்தையினால் வாழும் கிறிஸ்தவர்களாக இல்லாமல் செயல் வடிவமுள்ள ஒரு உண்மையான திருத்துதர்களாக வாழ உமது ஆவின் கொடைகளால் எங்களை நிரப்பியருளும் என்று நாங்கள் வேண்டியிருக்கின்ற எடுக்கப் போகின்ற ஒவ்வொரு முடிவுகள் அனைத்திலும் உமது ஞானம் எங்களை வழிநடத்தட்டும். எங்களுடைய உதடுகளில் வார்த்தைகள் அன்பானதாகவும் எங்களுடைய எண்ணங்கள் தூய்மையானதாகவும் எங்களுடைய செயலுக்கு உமக்கு உகந்தனவாக அமைய எங்களுக்கு அருளை தாரும். வேண்டிய உணவை எங்களுக்கு தாரும், வேண்டிய ஜெபத்தை எங்களுக்கு தாரும். என்ற நாள்களுக்கு தேவையான உடல் நலம், மனநலம், மன அமைதி மற்றும் வாழ்வாதார தேவைகள் அனைத்தையும் உமது நன்மைகளினால் நிரப்பியறலும். எங்களுடைய மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஆசீர்வதித்து பலர் தர செய்தரலும். ஆண்டவர், இன்று நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதரிடமும்
உமது அன்பையும் இரக்கத்தை வெளிப்படுத்தி எங்களுக்கு ஒரு வாய்ப்பினை தந்து அருளை தாரும். கோபத்திற்கு சகிப்புத்தன்மையைக்கும் விலக்கி அமைதி விதைக்கின்ற ஒரு கருவியாக நாங்கள் மாற எங்களுக்கு உதவியாக வாழ்ந்த நாள் முழுவதும் உமது பிரசனமைகளை சூழ்ந்திருக்கட்டும். நாங்கள் செய்யும் காரியங்கள் யாவும் உமது பெயருக்குடைய மகிமையை கொண்டு வரட்டும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து செபிக்கின்றோம். ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.